2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் 23வது வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக கொதித்து நடனம் பண்ணுகிறதைக் கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது கர்த்தருக்கென்று ஊழியம் பண்ணவங்களை, அவங்களோட வசனத்தை எடுத்து சொல்கிறவங்களையோ, நம்ம யாரையும் அவங்க கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணுகிறதையோ, இல்லை அவங்க வேற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதையோ நம்ம அவங்கள சொற்களாலேயோ நம்ம வார்த்தைகளால் கூட அவமதிக்கவே கூடாது. நம்ம நினைவுகளால் கூட அவங்கள பற்றி அவமதிக்கக்கூடாது. அப்படி அவமதித்தோம்னா எப்படி மீகாளுக்கு கடைசி வரையும் தண்டனையான ஒரு வாழ்க்கை தான், அவங்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. மிரியாம் எப்படி பெண்களை நடனமாடி வழிநடத்தினது போல இந்த இடத்துல கர்த்தருக்கென்று மீகாள் தான் வழிநடத்தணும். ஆனால் தன் இருதயத்தினால சொற்கள்னால தாவீது ராஜா அவமதிச்சதுனால கர்த்தருடைய பார்வை மீகாளுக்கு பிள்ளை இல்லாத ஒரு தண்டனையை தந்திருந்தது. அதுபோல் நம்ம யாரையும் கர்த்தருக்கென்று ஊழியம் பண்ணுகிறவங்களை யாரையும் அவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகிறாங்க, ஆனால் நாம் அவமதிக்கக்கூடாது.